உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த மே மாதம்? நண்பர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வளர்ச்சி என்பது அபாரமாக இருக்கும். இதை சார் நீங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க, எங்களுக்கு மட்டும் எப்படி சார்? நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன் பாருங்க. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த செவ்வாய் இருக்கார் பாருங்க, செவ்வாய் எதையுமே துரிதமாக செய்பவர், டப்புன்னு செய்வார். எதையுமே யோசிச்சுட்டே இருக்க மாட்டார், டக்குன்னு செய்வார். அந்த மாதிரி இந்த செவ்வாய் 5 குடைவராக யோகாதிபதியாக இருந்து 4ஆம் இடத்திலே சனியோடு இருந்தார் பாஸ்ட் டென்ஸ். இப்போ அவரு மேஷத்தில் வருகிறார். எப்போ வரார்? மே 10 வரும்போது என்ன ஆகும்? ஆட்சி பெறுகிறாருங்க. யோகாதிபதிங்க அவரு, பூமிகாரகன். அப்போ இது வரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்காதவங்களுக்கெல்லாம் வீடு வாங்கணும்னு தோணும். நீங்க பாட்டு உங்க மனைவி வீட்டெல்லாம் அப்படி சொல்லுவீங்க, நான் இந்த கல் வீடு கட்டித்தரேன் அப்படின்னு. நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பாரு, உனக்கு நான் அரண்மனை கட்டித்தரேன் ஒன்றும் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள அப்படியே அந்த வீடு கட்டணும், ரொம்ப பெரிய அப்படி பூமி லாபங்கள், பெரிய இடம் வாங்கணும். நிறைய பேர் அமெரிக்கர்கள்லாம் இங்கே பார்த்துட்டு, சார் அப்படின்னு ஊரோட வந்துட்டு ஒரு 5 ஏக்கர் வாங்கிட்டு அங்கேயே ஒரு கைத்துக்கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு மிச்ச காலத்து இருந்துடலான்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் சொல்லுவேன், சார் தெரிஞ்சு வாங்குங்க, பூமி லாபம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்து வாங்குங்க. நீங்கள் என்ன தனுசு ராசிக்காரங்களா? அவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பூமி லாபத்துக்குன்னே பிறந்த ஒரு ஆள்னா அது நீங்கள் தான். இந்த மே 10க்கு அப்புறம் அடுத்து ஜூன் 10 வரைக்கும் எதை தொட்டாலும் பொண்ணாகும். அது என்னமோ தெரியல, உங்களுக்குன்னே லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாகவே மடியில் வந்து விடும். வச்சுக்கோங்க சார், பக்கத்து வீட்டில் காலி பண்ணிட்டு போனாங்க, அந்த வீடு அவர் கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறார், ஒன்றும் பாதியமாக கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க. அதுதான் சொல்றேன், பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து பிரமாதம் ஏன் நடக்க போகுது. இப்போ இது ஒரு லாபம் சார். ஏற்கனவே அவுத்தூரோட இஎம்ஐ கட்ட முடியல, புதுசாக இடம் வாங்குறாங்களாம்ல என்பவர்கள், உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா செவ்வாய் நிறைய பிளஸிங்ஸ் தராருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் இருப்பீங்க, ஐவிஎஃப் பண்ணிவிட்டாங்க, டாக்டர் ஐவிஎஃப் பண்ணிவிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, வருகிறது மே மாதம். எதுக்கு வருது? சம்மர் போகிறதுக்காக வருது. சம்மர் ஹாலிடேஸ், யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் தி சம்மர் ஹாலிடே. வரும்போது குழந்தையோட வாங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது 2வது குழந்தை இருக்கே, 2வது குழந்தைக்கு தான் சார் பிளான் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் புத்திர சந்தானத்திற்கு அதிபதி அவர். சண்டே நம்ம இந்த மே மாதம் நாங்கள் 3 பேருமா ட்ரிப் போகலான்னு நினச்சோம். ஃபர்ஸ்ட் குழந்தைய வீட்டில் விட்டு நாங்கள் 2 பேரும் போகலாம், அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வரும்போது 2வது குழந்தையோட வருவீங்க. ஸோ அப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொல்லுவாங்கல்ல, ஆடுகளத்தில் வர மாதிரி தான் வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டை அடி பார்க்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதையாவது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரி சொல்லுவாங்கல்ல, அசோக் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோ, நீ எப்படி, அதே மாதிரி நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவீங்க. சார் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சாதான் நடக்கும். சில பேர் கேட்பாங்க, சார் அதுவே நம்ம பாட்டுக்கு ஜாலி அப்படின்னு நம்ம படுத்திருந்தா இதே நடந்துருமா சார்? நம்ம இதுக்கு நோக்கி முயற்சி பண்ணால் இது நடக்கும், 200% நடக்கும். ரைட். அடுத்ததாக ரொம்ப சூப்பரான விஷயம், நீங்கள் தான் அண்ணாமலை ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் அசோக் எதிராக வீடு கட்டிட்டீங்க. ரைட், சந்தோஷம். இப்போ அடுத்த 6வது வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஸோ இப்போ 6 குடைவன் ஆட்சி பெறும் பொழுது 11 குடைவனாக இருக்கின்ற சுக்கிரன் 6 குடைவன் ஆட்சி பெறுகிறான். ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை தருபவர்கள் எல்லாரும் ஒரு 10 நாளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க இந்த மே மாதம். யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இவர்கள் பேசுவதை கேட்காமல் இருந்தாலே நீங்கள் இயல்பாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் முக்கியமான நோக்கமே என்ன? பேசுவதை கேட்காமல் இருந்தாலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. 6 குடைவன் என்பவர் ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி மற்றும் சுக்கிரன் ஆட்சி என்னும் பொழுது உங்களுக்கு பெண்களால் பிரச்சனை. நம்ம யார் ரொம்பக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. என்ன குருஜி படக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க? நமக்கு லேடிஸ்க்கு சம்மந்தமே இல்லையே. உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நடக்கும். அப்போ நமக்குன்னே ஒன்று நடக்கும். அப்போ நமக்கு ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் ஒரு மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் சார், டீம் லீடர் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட என்னம்மா 8:15 நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பிடுறீங்க, மெயில் அனுப்பிடுறீங்க, 8:30 மணிக்கு நீங்கள் சொன்னால் நம்ம என்ன எப்படிமா பண்ண முடியும்? எதாவது கத்திருங்க. இவங்க மற்ற நேரத்துலலாம் சொல்லுவாங்க ஈக்குவல் எம்ப்ளாயி, ஈக்குவல் ஜெண்டர், இந்த கான்செப்ட்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எதாவது திட்டிருங்களேன் பார்ப்போம். ஆஃபீஸில் உடனே என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியலையா அப்படின்னு நம்ம கிளாஸ் எடுப்பாங்க.
இவங்க எதுவுமே முடியலன்னா நோ பால் போட்டுருவாங்க. அதனால தயவு செய்து ஆஃபீஸில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆஃபீஸில் பேசும்பொழுது பெண்களிடம் பேசவே வேண்டாம். ஆமாம் அப்படியே மேடம், ரைட்டு மேடம், சந்தோஷம் மேடம், மீட்டிங் நடந்தால் நடக்குது, நடக்காட்டி போகுது, அமைதியாக விட்டுருங்க. நீங்கள் பேசும்பொழுது தான் பிரச்சனையே வரும். இவங்க ஈக்குவல் எம்ப்ளாயி இருக்கு, அதெல்லாம் சும்மா. ஸோ அப்போது 11 கூடையவராக இந்த சுக்கிர பகவான் இருக்கிறார். அதனால ஒரு சந்தோஷம் என்னன்னா, உங்களுடைய மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்கும், புதிய நண்பர்களை பார்ப்பீங்க. ஸோ 6 கூடிய நாட்சியின் ஒரு 10 நாள் இந்த மே 15 25 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்மள் அப்படின்னா 7க்கு போயிடுவார். 7க்கு போய் என்ன பண்ணுறாரு, பாதகாதிபதி புதனுடைய வீட்டுக்கு போயிடுறார். இங்கே ஏற்கனவே அசுரகுரு சுக்கராச்சாரியார், தேவகுரு பிரகஸ்பதி உங்களை வெல்கம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் போனது உடனே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. காதல் இந்த 25ஆம் தேதிக்கு அப்புறம். என்ன குருஜி இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு காதல் வருது? சுக்கிர பகவான் கேந்திர பலம் பெற்று விட்டார். அப்போ காதலை தருகின்ற தேவன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். நிச்சயம் உங்கள் காதல் நல்ல காதல்னா கண்டிப்பாக சேர்த்து வைப்பார். இப்போல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் போட வேண்டியிருக்கு, நல்ல காதல் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியிருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், இப்போ கூட பற்றி பேசிட்டு இருந்தேன். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் குரு பகவானும் இருக்கும் பொழுது உங்கள் காதல் பரிசுத்தமானதாக இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதம் நிறைவேறிடும். நான் அப்படி சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால சொல்கிறேன், 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, பூமி லாபம், இந்த பக்கம் என்னன்னா லவ், எல்லாம் நடக்குது. இதில் நிறைய பேருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு கனவு கனவாக இருக்கும் வரை அதன் ஆன்மா உடையாமல் இருக்கும், கனவு நிறைவேறிவிட்டால் அதனுடைய ஆன்மா உடைந்து விடும் என்பார். அது சத்தியமான உண்மை. நமக்கெல்லாம் கனவு, நம்ம டீம் லீடர் ஆகணும், இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர் நின்று அப்படி பூவெல்லாம் போடணும், நம்ம நடந்து நம்மளாம் கற்பனை பண்ணுவோம். ஆனால் உண்மையிலே டீம் லீடர் ஆகிட்டா நம்மளால் அது அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ இருந்தால் நமக்கு தெரியும் இந்த சீட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த முதல்வன் படத்தில் சொல்கிற மாதிரி, ஒரே ஒரு நாள் என் சீட்டில் நீ இருந்து பார் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு டீம் லீடர் ஆக்கி விட்ருவாங்க. காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது திடீர் ப்ரமோஷன். அப்போது அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்னிங் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு சார், அப்போ தான் நம்ம ரொம்ப சின்சியராக நீங்கள் மார்னிங் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு, அப்போ தான் நம்ம ஒய்ஃப்ட்டு ஃபோன் வரும், வணக்கம், ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், நம்ம யாரும் ஒருத்தர் மாதிரி பேசுவோம், டாடா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணலையா, தட் வி வில் மேனேஜ் அப்படின்ட்டு அந்த பொறுமை பழகுங்க. இந்த மாதம் நீங்கள் பொறுமை பழகலைன்னா 6ஆம் இடத்து சுக்கிரன் மாட்டிப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எது? நம்ம வீட்டம்மாவை ஹேண்டில் பண்ணுறது தான் உலகத்திலே பெரிய கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவங்கள ஏமாற்றவே முடியாது. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், 6ல் சுக்கிரன் வரும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. ஒய்ஃப் கிட்ட டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணுங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவையெல்லாம் சிறப்பு. அதான் குறிச்சி நமக்கு காதல் வருது, அது உங்களுக்கு சொல்ல, இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு சொன்னேன். ஸோ அப்போது சூப்பராக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரீமன் பக்தி பதிவுகளை பார்க்க கீழே நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பேஜினுடைய லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.